சுதாகர் பாக்கியாவை பழி வாங்கணுன்றதுக்காகவே உடனடியா அவங்க ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த ஆளும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு ஆர்டரை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ல பாக்கியாவும் ரொம்பவே ஹாப்பியோட சரிங்கன்னு அதுக்கு ஒத்துக்கிட்டுறாங்க. உடனே அவங்களுமே சுதாகர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு முன்பண தொகையா 50,000 எடுத்து கொடுக்க அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்ட பாக்கியாவும் நாங்க அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடறோம்னு சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியுமே பாக்கியாவுக்கு கால் பண்ண அந்த ஆள் இந்த மாதிரி நான் சொன்ன குவான்டிட்டியை விட இப்போ நீங்க அதிகமாவே பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ண உடனே பாக்கியாவும் அப்பனா நீங்க கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தர வேண்டியது இருக்குமேனு சொல்ல உடனே அந்த ஆள் சுதாகர் பிளான் போட்டபடியே அவங்களோட பேச்சை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதை விட அதிகமா உங்களுக்கு என்ன தரணும், நான் தான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தந்திருக்கேன்ல, அதை வச்சு நீங்க பண்ணுங்க, மத்ததை அப்புறமா பாத்துக்கலாம். பாக்கியா உடனே சார் நீங்க எனக்கு 50,000 தான் தந்திருக்கீங்க, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா, நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தந்திருக்கேன், இப்படி ஏமாத்தி பழக்க உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல, நான் உங்களை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன், நீங்க என்ன இருந்தாலும் என் பணத்தை எனக்கு திருப்பி தந்து ஆகணும், நீங்க ஆர்டர் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பணம் 5 லட்சத்தை திருப்பி தாங்க. பாக்கியா உடனே இங்க பாருங்க சார், நீங்க 50,000 தான் கொடுத்துருக்கீங்க, 5 லட்சம்லாம் கொடுக்கல, நீங்க ஏதோ மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்னு அந்த ஆளோட பிளான் புரியாம அவங்க கிட்ட பொலைட்டா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளு உடனடியா இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சுதாகர் சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கையோட தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் இந்த பக்கம் பாக்கியா போன்ல பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்ட கோபியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட விசாரிக்க பாக்கியாவும் நடந்ததை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபி இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியே இந்த விஷயத்த கதிர்கிட்டையும் செல்லியன் கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டா பக்கத்துல இருந்து கேட்ட இனியாவும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வரவும் கரெக்டா அங்க போலீஸ்காரங்க பாக்கியாவை விசாரிச்சுட்டு இருக்க நேரமும் சரியா இருக்கு. ஆனா பாக்கியா எவ்வளவோ போலீஸ்காரங்க கிட்ட நிஜமாவே இவங்க தங்கிட்ட 50,000 தான் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் அத போலீஸ்காரங்க நம்புற மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த ஆளு தன்னோட பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு ரொம்பவே சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால போலீஸ்காரங்க மட்டும் இல்ல அங்க இருக்கவங்க அத்தனை பேருமே அவங்களதான் நம்புறாங்க. பட் இனியாப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ன்ற காரணத்தினால ஒரு சரியான கேள்வி அந்த ஆள்கிட்ட கேட்க அதை கேட்டுட்டு என்னதான் அவங்க ஆடி போனாலும் வேற வழி இல்லாம அவங்க அந்த விஷயத்த பத்தி இனியா கிட்ட சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது இனியா, ஆமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அது எந்த மண்டபத்துல நடக்குது, அது கேஜிஎஸ் மண்டபம், அப்படியா, அது எங்க இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட இந்த இடத்தையுமே விசாரிக்க செலியனும் இனியா இதுக்காக இதை கேட்டிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த இடம் இருக்கா இல்லையான்னு நெட்ல சர்ச் பண்ணி அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தையும் எடுத்து போலீஸ்காரங்க கிட்ட காட்ட போலீஸ்காரங்களும் இப்பதான் உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க இவ்வளோ நேரமா சென்டிமெண்டா பேசிட்டு இருந்த அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி இப்பதான் முழுசா போலீஸ் விசாரணைய ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு பயந்து போன அந்த ஆளும் அங்க இருந்து 2 வீலர்ல அப்படியே தப்பிச்சு ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க முதல்ல பாக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஆளை பத்தி நாங்க விசாரிச்சு என்னன்னு உங்ககிட்ட சொல்றோம்னு அங்கிருந்து கிளம்ப. ஆனா எலில உடனடியா அந்த ஆளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்க மூலியமா அவங்க யாரை சந்திக்கிறாங்கன்றதையுமே கண்டுபிடிச்சு வீட்டுல உடனடியா வந்து எல்லார்கிட்டயுமே இதுக்கு பின்னாடி சுதாகர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், இதுக்கப்புறமா பாக்கியாவும் பாக்கியாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் சுதாகரையும் சுதாகரோட குடும்பத்தையும் என்னதான் பண்ண போறாங்க. ஒருவேளை இவங்க அமைதியா இருந்திருந்தா கூட பாக்கியா அவங்கள மன்னிச்சு விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?